வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை மெட்ரோ ரயில்வே லிமிட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, உமன்ஸ் மட்டுமே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு போஸ்ட்டு. இதில் அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் சிவிலில் வந்துட்டு கேட்டிருக்காங்க 8 பேர். கிட்டத்தட்ட இதோட சம்பளம் பார்த்தீங்கன்னா 62,000 அண்ட் மினிமம் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸாக 2 இயர்ஸும் அண்ட் வந்துட்டு 30 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த 30 வயசு பார்த்தீங்கன்னா இந்த தேதிக்குள்ளே வந்துட்டு இருந்திருக்கணும். அதுக்கு மேலே எக்ஸிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேஸான ஒரு ஜாப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வருஷம் வந்துட்டு கான்ட்ராக்ட் பீரியடாக கொடுக்குறாங்க. அண்ட் வந்துட்டு ஃப்யூச்சரில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதை பற்றியும் பின்னாடி வரக்கூடிய பேஜில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் பிஇ, பிடெக் சிவில் முடித்தவங்க தான் அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் வந்துட்டு மினிமம் 2 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸில் வைக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு இன்டர்வியூ, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண மாதிரியே மெடிக்கல் டெஸ்ட்டும் வைக்கிறாங்க. மெடிக்கல் டெஸ்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாலேஜ், ஸ்கில்லு, காம்ப்ரிஹென்ஷன், ஆப்டிடியூட் இந்த மாதிரியான ஃபிட்னஸ் டெஸ்ட்டு இதெல்லாமே இருக்கிற மாதிரியே ஒரு செலெக்ஷன் ப்ராசஸில் வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரிலாக்ஸேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு இருக்குன்னா, இந்த எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கான ரிலாக்ஸேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கானது 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா காஸ்ட்டுக்கும். அந்த எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் ஃபீஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஃபீஸ் வந்துட்டு எதுவுமே கிடையாது. அண்டு அகைன் சென்ட்ரல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் கண்டிப்பாக இந்தியனாக இருக்கணும், இந்தியன் உமனாக இருக்கணும். அண்ட் வந்துட்டு இந்த தேதிக்குள்ளே வயசு இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ்டான ஒரு ஜாப்பு. அண்டு மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஃப்லைன் கிடையாது, ஒன்லி ஆன்லைனில் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ணுறது. இதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 10ஆம் தேதி 2வது மாதம் 2025 இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். அந்த ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருக்கணும். அப்ளை பண்ணுறதுலையோ இல்லை ஃபீஸ் பே பண்ணாமையோ இருந்ததுன்னா அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்புறம் ஹார்ட் காப்பி எதுவுமே ஆஃபீஸுக்கு அனுப்பணுங்கிற ஒரு நீட் கிடையாது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணால் மட்டும் போதும். அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ வந்துட்டு ரெடி பண்ணணும். அது வந்துட்டு ஜேபிஇஜி அல்லது பிஎன்ஜிங்கிற ஃபார்மேட்டில் வந்துட்டு ரெடி பண்ணணும். அப்புறம் அடுத்து வரக்கூடிய மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தனித்தனியாக வந்து வச்சுருங்க. ஏஜ் ப்ரூஃபுக்கு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட் ஆர் 10th அல்லது அப்புறம் வந்துட்டு காப்பி ஆஃப் கம்யூனிட்டி, அப்புறம் வந்துட்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு அவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே இது எல்லாத்தையுமே ஒரே பிடிஎஃபாக மாற்றிடுங்க. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸான சர்டிஃபிகேட்டும் இதில் இருக்கணும். நீங்கள் வேறு ஒரு கவர்மெண்ட் ஜாப்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்காக நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்இஎஃப்டி அல்லது யூபிஐ பேமெண்ட் மூலிமா பண்ணிக்கலாம். உங்களோட சிவி ஒன்று ரெடி பண்ணிடுங்க. சிவி ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளை பண்ணுறதுக்கு உட்காருங்க. அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க இல்லை டிசபிலிட்டி இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிடுங்க. அண்ட் அதர் ரிலவெண்டட் டாக்குமெண்ட்ஸ் அதாவது எக்ஸ்ட்ரா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இதுக்கான அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் அண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதை பார்த்துக்கோங்க. அண்ட் பிஃபோர் நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சிருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்யூச்சரில் என்ன ஜாப் ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு இந்த சேனலில் சொல்கிறேன். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.